நமஸ்தே. மத்தியமாவுடைய கத்திய பாட்டில் பீர்பால் கி சதுராயி அந்த லெசனை தான் இப்போ பார்க்க போகிறோம். அது ஒரு கதை வடிவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பீர்பால் அக்பர் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. அக்பர் வந்து ராஜா, பீர்பால் வந்து அவர்கிட்ட சபையில் இருக்கிற ஒரு மெம்பர். சரியா? எதுனாலும் அவங்க கலந்து பேசி எல்லாருடைய அட்வைஸ் கேட்டு தான் ராஜா வந்து செயல்படுவார். பீர்பால் மட்டும் அக்பரோட ஃப்ரெண்டு. அவர் எங்கே போனாலும் கூடயே போவார். ஒரு நாள் ஈவினிங் அந்த மாதிரி தான் போகும்போது ஒரு குளத்துக்கிட்ட போவாங்க. குளத்துக்கிட்ட தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். இந்த தண்ணியில் யார் கால் விடுவா அப்படின்னு சொல்லும்போது காசு மட்டும் கிடச்சிதுன்னா அதில் நைட் ஃபுல்லாக நிற்கிறதுக்கு கூட ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார் பீர்பால். உடனே ராஜா வந்து அப்படின்னா ஒரு ஆளை கொண்டு வந்து நிற்க வைங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இவரும் செய்வார். அவரும் அந்த விறகு வெட்டியும் அந்த விளக்கையே பார்த்துட்டு ரெண்டு காவலாளிக்கு நடுவில் நைட் ஃபுல்லாக நின்றுட்டுருப்பார். மறுநாள் விடிஞ்சிரும். மறுநாள் காலையில் சபைக்கு போய் ராஜா கிட்ட பரிசு வாங்க போயிருப்பார். நடந்த விவரத்தெல்லாம் சொல்லுவார். ராஜா ஆச்சரியத்தோடு கேட்பார், எப்படி உங்களால் குளிரை தாங்க முடிஞ்சதுன்னு. நான் ஒரு விளக்கை பார்த்துட்டு நின்னேன், அதனால் எனக்கு குளிரே தெரியல அப்படின்னு சொன்னார். உடனே ராஜா சொல்வார், நீங்கள் என்னை சீட்டிங் பண்ணிட்டீங்க, அந்த விளக்கோட சூடுனால தான் நீங்கள் வந்து குளிர் இல்லாமல் இருந்திருக்கீங்க, என்னை சீட்டிங் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பரிசு கிடைக்காது போங்க அப்படின்னு சொல்லிடுவார். இவர் விறகு வெட்டி வந்து பீர்பால் கிட்ட வந்து சொல்வார், இது மாதிரி பரிசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பீர்பால் வந்து நான் ராஜாவுக்கு ஒரு நல்ல லெசன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சபைக்கு போக மாட்டார். பீர்பால் இன்னைக்கு வரலையேன்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுவார், அவரை தேடிட்டு அவர் வீட்டுக்கே போயிடுவார். அப்போ பீர்பால் என்ன பண்ணுவார், சாப்பாடு செஞ்சிட்ருப்பார். ஆனால் ஒரு உயரமான ஒரு பானையை ஒரு கட்டி போட்டுட்டு அந்த மாதிரி செஞ்சிட்ருப்பார். ராஜா பார்த்துட்டு, இப்போ எப்படி சாப்பாடு ரெடி ஆகும், நெருப்பு வந்து ரொம்ப அடியில் இருக்குது, நெருப்பு வந்து பரவாது அப்படின்னு சொல்லுவார். அப்போ பீர்பால் சொல்லுவார், உங்களுடைய அரண்மனையில் இருக்கிற விளக்கு வந்து 10 அடி தூரத்தில் இருக்கிறவங்களுடைய குளிரை போக்குது, ஸோ என்னுடைய நெருப்பு 5 அடி தூரத்தில் இருக்க சாப்பாடை சமைக்காதா அப்படின்னு கேட்பார். அப்போ தான் ராஜாவுக்கு புரியும், நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உடனே அந்த விறகு வெட்டிக்கு பரிசை கொடுத்துட்டு பீர்பாலை பாராட்டுவார். பீர்பால் வந்து ராஜாவுக்கு நல்லாவே ஒரு லெசனை சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? புக் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 26. பேஜ் நம்பர் 26 பாருங்கள். ஃபஸ்ட்டு பேரா, பீர்பால் அக்பர் பத்சாக் கே தர்பார் மேம் ரஹதா தா. பீர்பால் வந்து அக்பருடைய பத்சாக் அப்படின்றது மகாராஜா, எம்பையர், அவருடைய தர்பார், அந்த கோர்ட், கிங் ஆஃப் கோர்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன பண்ணுறாரு, வசிக்கிறாருன்னா அதில் வந்து ஒருத்தராக இருக்கார், ஒரு பங்கை வகிக்கிறார். வகு ஹாஜிர் ஜவாப் வியக்திதா. அவர் வந்து உடனே பதில் சொல்வார். எந்த ஒரு விஷயத்துக்குமே இமிடியேட்டாக ஒரு பதில் சொல்கிற அளவுக்கு ஒரு மனுஷனாக இருந்தார். उसकी होशियार के कारण बच्चा उसे बहुत चखते थे और उसके आदर भी करते थे. அவர் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக புத்திசாலியாக இருந்ததுனால பத்சாக் மகாராஜா என்ன பண்ணார், அவர் மேலே ரொம்ப விருப்பமாக இருந்தார், அவர் ரொம்ப விரும்பினார், ப்ளஸ் வந்து அவரை ஆனரும் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா பாருங்கள். பத்சாக் ரோஜ் ஷாம் கோ ராஜ்மஹல் கே பகிஞ்சே மேம் டஹல்தா கர்த்தே தே. பத்சாக் வந்து டெய்லி, ரோஜ்னா எவ்ரிடே, ஷாம்கோ ஈவினிங்கில், ராஜ்மஹல் அந்த அரண்மனையை, அந்த தோட்டம் பஹிஞ்சே மேம்னா தோட்டத்தில், டஹல்தா உளவி வருவார், அதில் வந்து சுற்றிட்டு வருவார். பீர்பால் பி உன்கே சாத் ஜாயா கர்த்தா தா. பீர்பாலும் கூடையே போவார். ஏக் தின் தோனோம் டஹல்தே டகல்தே எக் சோட்டி சே தாலாப் கே பாஸ் பகுஞ்சி. ரெண்டு பேரும் சுற்றி அங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குளத்துக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. பத்சாக் அப்னே ஹாத் பைர் தோனே பானி மேம் உதரே. பத்சாக் வந்து தன்னுடைய கை கால்களை வந்து தண்ணியில் கழுவுறதுக்காக இறங்குறாரு.